ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கதை வழி பயணம் என்னோடய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது தீரா பசி அடுத்த பாகம் கேட்கலாமா? பாகம் 8. பண்ணை வீட்டின் சமையலறையில் ஆதித்யா சொன்ன அந்த வார்த்தைகள் நிலாவின் காதுகளில் இப்போதும் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருந்தன. ஆனால் ஆதித்யா அதற்கு மேல் அவளை வற்புறுத்தவில்லை. நிலா யோசிப்பதற்கு அவளுக்கு சற்று அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தானோ என்னவோ அமைதியாக புறப்பட்டான். நிலா அன்று இயந்திரமாக வேலை செய்தாள். மதிய உணவு, மாலை டீ, இரவு சாப்பாடு என அனைத்தையும் தயார் செய்து வைத்துவிட்டு மாலை 6 மணிக்கு கிளம்பினாள். இரவு தன் அறையில் நிலா தனிமையில் அமர்ந்திருந்தாள். ஜன்னல் வழியே தெரியும் நிலவை பார்த்தபடி அவளது மனது போராட்டக்களமாக மாறியிருந்தது. சார் சொல்வது போல இந்த திருமணத்தை என்னால் நிறுத்த முடியுமா? நிச்சயம் முடியாது. அவரை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. வீட்டில் இதை பற்றி பேசினால் என் அப்பாவின் கௌரவம் என்னாவது? பார்த்த மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்று சொல்ல என்னிடம் எந்த காரணமும் இல்லை. ஊர் உலகம் முழுக்க தெரிந்த விஷயம். இனிமேல் மாற்றினால் என் குடும்பத்திற்குத்தான் அசிங்கம். அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். சார் 4 நாட்கள் நேரம் கொடுத்திருக்கிறார். அதுவரை அமைதியாக இருந்துவிட்டு தம்பியோட கோச்சிங் கிளாஸுக்கு பணம் கட்டணும். அதுக்காக என் சம்பளத்திலிருந்து அவர்கிட்ட அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக் கொண்டு சேலத்தில் இருக்கும் அத்தை வீட்டிற்கு போய்விட வேண்டியதுதான். அப்புறம் அவரால் என்னை என்ன செய்ய முடியும்? இப்படி தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு கண்ணீருடன் உறங்கச் சென்றாள். மறுநாள் காலை நிலா வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருக்கும்போது அவளது தம்பி ஓடி வந்தான். அக்கா, உன் மாப்பிள்ள சார் கால் பண்ணியிருக்காரு. நீ என்ன செய்ற, வெளியில போலாமான்னு அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. உனக்கு விருப்பமானு கேட்க சொன்னாங்க என்றான். நிலாவிற்கு தூக்கி வாரி போட்டது. நேற்று நான் பொய் சொன்ன விஷயம் உண்மையாகிவிடுமோ என்று அவள் பதறினாள். இல்லடா, எனக்கு இப்போ எங்கேயும் வர விருப்பமில்லை என்று அவள் சொல்லும்போதே அவளது தாய் அங்கே வந்தாள். நிலா, மாப்பிள்ள தம்பிதான் ஃபோன் பண்ணாரு. சாந்திர உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போகட்டுமான்னு கேட்டாரு. முதல்ல கோயிலுக்கு தான் போகணும். ஆனா நீதான் இப்போ கோயிலுக்கு போக முடியாதே. அதனால அவர் என்ன சொன்னார்னா, வடபழனியில இருக்கிற அவங்க அத்தை வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறாராம். பொண்ணு பார்க்க அன்னைக்கு அவங்க வரலையாம். அதனால உன்னை பார்த்த மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. நீ சாயந்தரம் அவர் கூட போயிட்டு வந்துரு என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டு சென்றார். மறுத்து பேச வழியில்லாத நிலா பாரமான இதயத்துடன் தலையசைத்தாள். வீட்டை விட்டு வெளியே வந்த நிலா தம்பியிடம் மெதுவாக கேட்டாள். தம்பி, நீ இன்னைக்கு என் கூட வேலைக்கு வரியா? அவன் ஆச்சரியமாக, ஏன் அக்கா திடீர்னு என்னை கூப்பிடுற என்றான். இல்லடா, சும்மாதான். அந்த வீடு எவ்வளவு பெரிய பங்களா தெரியுமா? நம்ம வீட்டு மாதிரியெல்லாம் இருக்காது. சார் வேலைக்கு கிளம்பி போற விதம், அவர் போன்ல இங்கிலீஷ் பேசுற அழகு, இதெல்லாம் பார்த்தா உனக்கும் எதிர்காலத்துல இப்படி ஒரு நிலைமைக்கு வரணும்னு தோணும்ல. அதுக்காக தான் கூப்பிடுறேன். சார் 9 மணிக்கு ஆபீஸ்க்கு போயிருவாரு. அப்புறம் நாம மட்டும்தான் இருப்போம். 6 மணிக்கு வேலை முடிஞ்சு வந்துடலாம் என்ற ஆசை காட்டி அவனை சம்மதிக்க வைத்தாள். சரியக்கா, எனக்கும் ஆசைதான். ஆனா 6 மணி வரை இருக்க முடியாது. ஒரு 11 மணிக்கு நான் கிளம்பி வந்துடுவேன், ஓகேவா என்று அவன் சொல்ல நிலா அரை மனதுடன் சரி என்றாள். தம்பியை முன்னால் நடக்க விட்டுவிட்டு பின்னால் வந்த நிலா தனக்குள் நினைத்து கொண்டாள். நேத்து முந்தா நாள் அந்த சார் எனக்கு முத்தம் கொடுத்தாரு. புடிச்சிருக்குன்னு சொல்றாரு. அதுக்காக உடனே முத்தம் கொடுத்தரணுமா? என் நிலைமை தெளிவா சொல்லியும் இப்படி பண்றாருன்னா அவர் தேன் ஒண்ணுதான் பண்றாரு. இப்படியெல்லாம் பண்ணா நான் உன் கூட வந்துருவேன், அவரை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லுவேன்னு நினைக்கிறார். அதனால இன்னைக்கு என் தம்பி என் கூட இருந்தாதான் எனக்கு பாதுகாப்பு. தம்பி முன்னாடி அவர் நிச்சயம் தப்பா நடக்க மாட்டார். இன்னைக்கு அவர் எப்படி தொடுறாருன்னு நானும் பாக்குறேன். மனதில் ஒருவித போராட்டத்துடனும் தம்பியை ஒரு கேடயமாக முன்னிறுத்தியும் நிலா பண்ணை வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். பண்ணை வீட்டிற்குள் நுழைந்த நிலாவின் தம்பி அந்த வீட்டின் பிரம்மாண்டத்தை பார்த்து வாய் பிளந்து நின்றான். அக்கா, என்னக்கா இவ்வளவு பெரிய வீடு? இதெல்லாம் உண்மையாவே ஒருத்தர் தங்குற வீடா என்று வியப்புடன் கேட்டான். நிலா மெலிதாக சிரித்தபடி, ஆமாடா, சார் மேல ஜிம்ல இருப்பாரு. நான் அவருக்கு டீ போட்டு கொண்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அவருக்கு போய் கொடுக்கலாம் என்றாள். கொண்டு போய் கொடுக்கலாம், நீ இங்கே இரு என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குச் சென்றாள். டீயை தயார் செய்து கொண்டு அவள் மேலே சென்றபோது ஆதித்யா வியர்க்க விறுவிறுக்க உடற்பயிற்சி செய்துவிட்டு வெளியே வந்து கொண்டிருந்தான். ஆதித்யாவின் அந்த கம்பீரமான தோற்றத்தையும் கலைந்திருந்த தலைமுடியையும் பார்த்த நிலா ஒரு நிமிடம் தன்னை மறந்து ரசித்தாள். நான் எங்க போய் இவரை இப்படி ரசிக்கிறேன்? தப்பு தப்பா
என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டாள். அதே சமயம் ஆதித்யாவும் அவளது அழகில் மயங்கி அப்படியே நின்றான். அந்த அமைதியை நிலாவின் தம்பி உடைத்தான். பின்னால் ஓடி வந்தவன் அக்கா என்று கூப்பிட ஆதித்யா சட்டென திரும்பினான். இது யாரு நிலா என்று கேட்டான் ஆதித்யா. என் தம்பி சார், இவன் பேரு என்று அவள் இழுக்க ஆதித்யாவும் ஆஹா ஆகாயன் தானே அவன் பேரு என்று சரியாக கூறிவிட்டான். ஆகாயன் என்று அவள் சொல்லும்போதே ஆகாயன் ஆர்வத்துடன் முன்னால் வந்து ஆமா சார், என் பேரு ஆகாயன், உங்களுக்கு என் பேரு கூட தெரியுமா என்று ஆச்சரியமாக கேட்டான். ஆதித்யா புன்னகைத்தபடி தெரியுமே, நல்லா படிக்கிறியா, படிப்பு சம்பந்தமா உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளு, நான் கண்டிப்பா செய்றேன் என்றான். அப்படியே பேச்சோடு பேச்சாக ஜிம்முக்குள்ள போனதுண்டா என்று கேட்க இல்ல சார், எங்க சைடு அதெல்லாம் இல்லையே என்றான் தம்பி. வா உள்ள வந்து பாரு என்று அவனை தன் உடற்பயிற்சி அறைக்குள் அழைத்துச் சென்றான் ஆதித்யா. அங்கிருந்த நவீன கருவிகளை பார்த்து மிரண்டு போன ஆகாயன், சார் இத நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கட்டுமா என்று ஆசையாக கேட்க தாராளமா பாரு என்று அனுமதி கொடுத்துவிட்டு வெளியே வந்தான் ஆதித்யா. வெளியே கையில் டீயுடன் நின்றிருந்த நிலாவின் அருகில் வந்தான் ஆதித்யா. அவளது விழிகளை ஊடுருவி அவன் ஆழமாக பார்க்க அந்த பார்வையின் தீவிரம் தாங்காமல் நிலா தலை குனிந்தாள். ஏ தலைய குனிஞ்சுக்கிற, என்ன பாரு நிலா என்று அவன் அதிகாரம் கலந்த குரலில் சொல்ல அவள் அண்ணாந்து அவனை பார்த்தாள். அவன் டீயை வாங்குவதற்காக மிக அருகில் வந்தபோது அவளது கண்ணை பார்த்து ஒரு நொடி குறும்புடன் கண்ணடித்தான். நிலா தடுமாறிப் போனாள். என்ன நிலா, இன்னைக்கு பாதுகாப்புக்கு உன் தம்பிய கூட்டிட்டு வந்துட்டியா என்று அவன் மெதுவான குரலில் கேட்க நிலா சமாளிக்க முயன்றாள். அப்படியெல்லாம் இல்ல சார், அவன்தான் ரொம்ப நாளா வரணும்னு சொல்லிட்டு இருந்தான், அதான் கூட்டிட்டு வந்தேன் என பொய் கூறினாள். அப்படியா, வேற எந்த காரணமும் இல்லையா? நான் கொடுத்த முத்தம் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சோ என்று அவன் நேரடியாக கேட்க நிலா பதறிப்போனாள். சார் ப்ளீஸ் அத பத்தி பேசாதீங்க, நான் அதையெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன், இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்காதீங்க சார் என்று கெஞ்சினாள். ஆதித்யா அவளை ரசித்துச் சிரித்தான். இப்படி பயந்து போய் தம்பிய கூட்டிட்டு வந்து நிக்கிறியே, பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு நிலா. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நான் உனக்கு 4 நாள் டைம் கொடுத்திருக்கேன். அது வரைக்கும் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். ஆனா உன்னை பார்க்காமலோ உன் பக்கத்துல வராமலோ இருக்க சொல்லாத. அவன் குரல் சற்று கனமானது. நிலா, நான் ஒன்னும் ரொம்ப நல்லவன் கிடையாது. ஆனா உன்னை எப்ப பார்த்தேனோ அப்போலருந்து தான் நான் உண்மையாவே ரசிச்சு வாழ ஆரம்பிச்சிருக்கேன். இதோ பாரு, நான் இப்போ எங்க அப்பா அம்மாவை பார்க்க போக போறேன். வழக்கமா அவங்க கூப்பிட்டா நான் போக மாட்டேன். ஆனா இந்த முறை போறதுக்கு காரணமே நீதான். நிலா புரியாமல் பார்க்க அவன் தொடர்ந்தான். உன்னை பத்தி எங்க வீட்ல பேச போறேன். நான் ஏதோ விளையாட்டுக்கு இதையெல்லாம் பண்றேன்னு நினைக்காத. 4 நாளைக்கப்புறம் உன்கிட்ட இருந்து நல்ல பதில் வரலேனா அடுத்த நிமிஷம் எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு நேரா உன் வீட்டு வாசல்ல வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு நிப்பேன். இது ஆதித்யாவோட முடிவு. அடுக்கடுக்காக அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நிலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது கண்கள் விரிந்து திருதிருவென விழிக்க அவளது அந்த அழகிய முகத்தை ஒரு நிமிடம் ரசித்த ஆதித்யா சட்டென குனிந்து அவளது கன்னத்தில் இச் என்று ஒரு முத்தத்தை பதித்தான். நிலா அதிர்ச்சியிலிருந்து மீழ்வதற்குள் டீ சூப்பரா இருக்கு நிலா என்று சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்து சென்றான். நிலா அப்படியே சிலையாக நின்று கொண்டிருந்தாள். ஜிம் அறையிலிருந்து வெளியே வந்த ஆகாயன் அக்கா சிலையாக நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டான். அக்கா என்னாச்சு, சார்கிட்ட டீ குடுத்துட்டியா, வா போலாம் என்று கூப்பிட நிலா சட்டென தன் நினைவுக்கு வந்தாள். கீழே வந்த நிலா மதிய உணவை தயார் செய்யும் வேளையில் இறங்கினாள். ஆதித்யா சோஃபாவில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். காலை உணவை உண்ண கீழே வந்து ஆதித்யா புத்தகம் படித்துக் கொண்டிருந்த ஆகாயனையும் உண்பதற்காக அழைத்தான். என் தம்பியை உணவு உண்ண அழைக்கிறார் என்று நிலாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இருவரும் உணவு உண்டு முடித்த பிறகு ஆதித்யா கிளம்ப தயாரானான். அப்போது நிலா ஆதித்யாவிடம் ஓடி வந்து, சார், எனக்கு அட்வான்ஸ் தரதான் சொல்லியிருந்தீங்களே, நான் வாங்கிக்கட்டுமா என்றாள். தாராளமா, உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. ஏதாவது அவசர தேவையா என்றான். இல்ல சார், தம்பி நீட் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கான் இல்லையா, அவனுக்கு முன்பணம் கட்ட சொல்றாங்க, அதுக்குத்தான் என்றாள். எவ்வளவு கட்டணும் என்றான். சார், 3 மாசத்துக்கு 30,000 சொல்லிருக்காங்க. இப்போ அட்வான்ஸ் ஒரு 10,000 கொடுத்தா போதும் சார் என்றாள். அட்வான்ஸ் எதுக்கு,
நான் மொத்தமாவே உன்னோட சம்பளத்தை உன் அக்கவுண்ட்ல போட்டுறேன். நீ எடுத்து இவ்ளோ வேணுமா கட்டிக்கோ என்றான். சார், அக்கவுண்ட் எனக்கு எதுவும் இல்ல சார் என்றாள். அப்போ பணத்தை கையில குடுத்துறவா? பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவியா என்றான். அத கேட்ட ஆகாயன், சார், எங்க அக்கா பணம் விஷயத்துல ரொம்ப உஷாரா இருப்பாங்க சார். நீங்க அவள நம்பி கையிலேயே குடுக்கலாம் என்றான். சரி என்று கூறியவன் நிலாவிடம் ஒரு சாவியை கொடுத்து, எனது ரூம்ல ரைட் கார்னர்ல இருக்கிற மர பீரோவ திற, அதுக்குள்ள ஒரு சூட்கேஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு வா என்றான். அவள் மேலே சென்று விரைவில் திறந்து உள்ளே இருந்த சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கீழே சென்றாள். அவன் அந்த சூட்கேஸை திறக்க அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. அதை நிலாவும் ஆகாயனும் மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அதிலிருந்து ஒரு கட்டை கையில் எடுத்து அதில் பாதியளவு பணத்தை நிலாவிடம் கொடுத்தான். சார், இது எவ்வளோ என்றாள். எண்ணிப்பார் என்றான். நீங்களே சொல்லிருங்க சார், என்னோட சம்பளம் எவ்வளோ என்றாள். உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க என்றான். ஜெய் சார் 12,000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொன்னாரு என்றாள். இல்ல நிலா, அது தோட்டத்து வேலைக்கு. அதுவும் 1 மணி நேரத்துக்கு வந்துட்டு போறவங்களுக்கு தான் அந்த மாதிரி சம்பளம். நீ ஃபுல் டே எங்க வீட்ல இருந்து வீட்டுக்கு பராமரிக்கிறதுனால உனக்கு சம்பளம் 50,000 ரூபாய் இருக்கு. பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போ. ஏதாவது பேக்ல போட்டு தரட்டுமா என்றான். இல்ல சார், என்கிட்ட ஒரு கவர் இருக்கு, நான் அதுல வச்சுக்கிறேன் என்றாள். ஆனாலும் அவளது திகைப்பு குறையவில்லை. ஆனால் சார், எனக்கு இவ்வளவு பணம் வேண்டாம். 50,000ங்கிறது நான் செய்யற வேலைக்கு ரொம்ப அதிகம். எனக்கு இது வேண்டாம் சார் என்று தயக்கத்துடன் மறுத்தாள். ஆதித்யா அவளை வியப்புடன் பார்த்தான். முதல்ல பணத்தை எண்ணிப்பாரு நிலா என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே ஆகாயின் பரபரப்புடன் வந்து பணக்கட்டையை வாங்கிக் கொண்டான். நான் எண்ணுறேன் சார் என்று உற்சாகமாக கூறினான். பணம் ஆகாயின் கைகளில் எண்ணிக்கொண்டிருக்கும் போது ஆதித்யா நிலாவின் அருகில் நெருங்கி வந்தான். அவனது சுவாசம் அவளது கன்னங்களில் படும் அளவுக்கு நெருக்கம். சார், எனக்கு இவ்வளவு பணம் வேண்டாம் என்று அவள் மீண்டும் மெல்லிய குரலில் கூறினாள். அவன் அவளை ஆழமாக பார்த்து அவள் கண்களுக்குள் தன் காதலை இறக்கினான். ஏன் நிலா, வேண்டாம்னு சொல்ற? இது வெறும் வேலைக்காக கொடுக்கிற பணம்னு நினைச்சியா? அவன் குரலில் ஒரு அலாதியான ஈர்ப்பு இருந்தது. ஏன் நிலா, உனக்கு ஒரு உண்மை சொல்லவா? என்கிட்ட இருக்கிற ஒவ்வொன்னும் உனக்குதான். இந்த வீடு, இந்த பணம், இந்த நிலம் எல்லாமே. ஏன், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட உனக்குதான். இதுக்கெல்லாம் போய் வேண்டாம்னு சொல்றியே என்றான், அவளது கன்னங்களை மென்மையாக தடவியபடி. அவன் வார்த்தைகளில் இருந்த அத்தனை காதலும் அவளை கரைய செய்தது. அவள் கண்களில் ஆச்சரியமும் காதலும் பொங்கியது. அவள் அமைதியாக இருப்பதை பார்த்து அவன் தொடர்ந்தான். இப்பதான் நிலா, நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். என் காதல உன்கிட்ட வெளிப்படையா சொல்லிட்டேன். இன்னைக்கு என் அப்பா அம்மா கிட்டையும் பேசி சம்மதம் வாங்க போறேன். அவர்கள் கண்டிப்பாக ஏற்பார். அவன் குரலில் ஒரு நம்பிக்கை நிறைந்த உறுதி இருந்தது. இனிமே நான் என் பிசினஸ்லயும் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்தணும் நிலா. 1 வாரமா இந்த டென்ஷன்லயே என் வேலை சரியா பார்க்கல. நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் இனிமே நிம்மதியா முடிப்பேன். ஏன்னா நீ என் கூட இருக்க என்றான், அவளது கையை தன் கைகளுக்குள் அழுத்தி. அவன் குரலில் ஒரு மென்மையான குறும்பு மலர்ந்தது. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நீயும் நானும் மட்டும் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, தெரியும்ல என்று கூறிக்கொண்டே அவளை பார்த்து அழகாக கண்ணடித்தான். அவளது முகம் சிவந்து போனது. அவள் வெட்கத்துடன் தலையை குனிந்தாள். இப்ப கூட பாரு, நீ ஏன் கூட என் பக்கத்துல இவ்வளோ நெருக்கமா நிக்கிற. அப்படியே உன்னை இழுத்து வச்சு ஒரு கிஸ் அடிக்கலாம் போல இருக்கு. ஆனா முடியலையே என்றான், ஏக்கமாக ரகசியமாக அவள் காதுகளுக்கு அருகில். அந்த வார்த்தைகள் அவளது நெஞ்சில் அனலை மூட்டின. அவள் திகைப்புடன் அவனை பார்த்தாள். அவன் கண்களில் இருந்த காதலின் தீவிரம் அவளை உறையச் செய்தது. ஆகாயன் பணத்தை எண்ணி முடித்து விட்டான். சார், இதாங்க, சரியா இருக்கு என்று உற்சாகமாக கூறினான். ஆதித்யா ஆகாயன் பக்கம் திரும்பி, அது உன் அக்கா கையில கொடு என்றான், அவன் கண்களை நிலாவின் மீது வைத்தபடியே. மேலும் நிலாவை பார்த்து, நீ பத்திரமா பணத்தை கொண்டு போ என்றான். மேலும் ஆதித்யா அவளை பார்த்து மென்மையாக புன்னகைத்தான். அவன் புன்னகையில் அவளது உலகம் முழுமையடைந்தது. அவனது காதலின் தீவிரம் அவளை முழுமையாக ஆட்கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் அவர்கள் இருவர் மட்டுமே இருப்பது போல உணர்ந்தாள்.
அவன் காதலின் முன்னால் மற்ற எல்லாமே மறைந்து போனது. அவளது உள்ளம் அவனது நினைவில் நிறைந்து போனது. நிலா, நீ வேலைய முடிச்சிட்டு இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பலாம். எனக்கு மதியம் சாப்பாடு வேணாம். நான் அம்மாவை பார்க்க போறேன். அங்கேயே சாப்பிட்டுப்பேன். நைட்டுக்கும் நான் வர்றது சந்தேகம்தான். அதனால எதுவும் சமைக்க வேண்டாம் என்றான். நிலாவிற்கு இது வசதியாக போயிற்று. சரிங்க சார், எனக்கும் வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அப்போ நானும் மத்தியானமே கிளம்பிடுறேன் என்றாள். ஆதித்யா ஆகாயனிடமும் விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆதித்யா சென்ற பிறகு நிலா தன் தம்பிக்கு அந்த பிரம்மாண்ட வீட்டைச் சுற்றி காட்டிக் கொண்டிருந்தாள். அப்போது அந்த வீட்டில் வேலை செய்யும் மாரியம்மாள் அங்கே வந்தாள். நிலா தன் தம்பியை அவரிடம் அறிமுகப்படுத்தினாள். ஆகாஷ் மற்ற அறைகளை பார்க்கச் சென்றபோது மாரியம்மாள் மெதுவாக நிலாவின் அருகில் வந்து, நிலா, தம்பி உன்கிட்ட எதுவும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணலையே என்று ரகசியமாக கேட்டார். நிலா அதிர்ச்சியடைந்தாள். ஏம்மா இப்படி கேக்குறீங்க? அவங்க குடும்பத்துல நீங்க பல வருஷமா வேலை செய்றீங்கன்னு சொன்னீங்க. ஆதித்யா சார் பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்களே ஏன் அவரை பத்தி தப்பா பேசுறீங்க என்று படபடவென கேட்டாள். மாரியம்மாள் பெருமூச்சு விட்டார். எனக்கும் அவர் மேல மரியாதை இருக்குதுமா. ஆனா அவர் தன் சொந்த வீட்டை விட்டு தனியா இங்க வந்து தங்கியிருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அவர் பல பொண்ணுங்கள நம்பி ஏமாத்திட்டதா ஒரு பேச்சிருக்கு. அந்த விஷயத்துல அவங்க அப்பா அம்மா கூட பெரிய சண்டையாகி அதனாலதான் அவர் இங்க வந்து இருக்காருன்னு சொல்றாங்க. அவர் மோசமான பம்பியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ ஒரு வயசு பொண்ணா இருக்கிறதால ஜாக்கிரதையா இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்கச் சென்றார். மாரியம்மாள் சொன்னதைக் கேட்ட நிலாவின் மனதில் ஒரு இடி விழுந்தது போல இருந்தது. அவர் பல பொண்ணுங்களை ஏமாற்றினாரா? அதனால்தான் வீட்டை விட்டு வந்து விட்டாரா? அப்படியானால் என்னிடம் பழகுவதும் அப்படிதானா? ஆதித்யா சொன்ன காதலும் அவர் கொடுத்த முத்தமும் இப்போது அவளுக்கு பயத்தை தந்தது. அவரை பற்றி இன்னும் ஆழமாக விசாரிக்க வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். மதியம் வேலைகளை முடித்துவிட்டு மாரியம்மாளும் கிளம்பிய பின் நிலா தன் தம்பியை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டாள். மாலை மாப்பிள்ளையுடன் வெளியே செல்ல வேண்டியிருப்பதால் அந்த சிந்தனையுடனேயே வீடு வந்து சேர்ந்தாள். மாரியம்மாள் சொன்ன அந்த வார்த்தைகள் நிலாவின் காதுகளில் இடிமுழக்கமாய் ஒலித்துக் கொண்டிருந்தன. அவர் பல பெண்களை ஏமாற்றிவிட்டார். அதனால்தான் வீட்டை விட்டு வந்துவிட்டார். வீட்டிற்கு திரும்பும் வழியெங்கும் நிலாவின் மனம் ரணமானது. ஆதித்யா நேற்று தன்னை முத்தமிட்ட போது உணர்ந்த அந்த மென்மையான காதல் இப்போது ஒரு பயங்கரமான வலையாக தெரிந்தது. யார் இவர்? காதலனா அல்லது வீட்டைக்காரனா? இந்த போராட்டம் அவள் மனதை உலுக்கியது. அவள் அறியாமல் அவளுக்குள் துளித்த காதல் இப்போது. ஆனால் ஆதித்யாவைப் பற்றி அவள் உள்மனது சிறிதளவு கூட தவறாக எண்ணவில்லை. மாலை நேரம் வந்தபோது மாப்பிள்ளை கிருஷ்ணன் அவளை அழைத்துச் செல்ல வந்திருந்தான். நிலாவிற்கு போக விருப்பமில்லை என்றாலும் குடும்பத்தின் வற்புறுத்தலால் அவனுடன் வடபழனியில் உள்ள அவனது அத்தை வீட்டிற்குச் சென்றாள். அங்கே கிருஷ்ணனின் அத்தை வீட்டார் நிலாவை மிகவும் அன்புடன் வரவேற்றனர். பொண்ணு பார்க்க லட்சணமா அமைதியா இருக்கு என்று அவர்கள் புகழ்ந்தபோது நிலாவிற்கு பெரிய குற்ற உணர்ச்சியாக இருந்தது. கிருஷ்ணன் மிக நல்லவன், பண்பானவன். ஆனால் அவன் அருகில் அமர்ந்திருக்கும்போது கூட நிலாவின் மனம் ஆதித்யாவின் அணைப்பையும் அவனது தீர்க்கமான கண்களையும் அல்லவா அசை போட்டுக் கொண்டிருந்தது. ஒரே நேரத்தில் 2 ஆண்களைப் பற்றி சிந்திப்பது எத்தனை பெரிய பாவம் என்று அவள் மனசாட்சி அவளை கேள்வி கேட்டது. அத்தை வீட்டில் இரவு உணவை முடித்துவிட்டு கிருஷ்ணன் தனது ஸ்கூட்டியில் நிலாவை வீட்டிற்கு அழைத்து வந்தான். வழியில் ஒரு ஐஸ்கிரீம் தள்ளுவண்டியை பார்த்த கிருஷ்ணன் வண்டியை ஓரமாக நிறுத்தினான். நிலா, என்ன ரொம்ப நேரமா அமைதியா வர்ற? ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா என்று அக்கறையோடு கேட்டான். நிலா சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். ஆதித்யா தன்னை தொடும்போது ஏற்படும் அந்த மின்சாரத்தை விட கிருஷ்ணனின் இந்த தூய்மையான அக்கறை அவளை குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்தியது. இவனுக்கு துரோகம் செய்கிறோமோ என்ற எண்ணம் அவளை துளைத்தது. நிலா, என்ன யோசனை? ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்டேன் என்று கிருஷ்ணன் அவளை தட்டி எழுப்பினான். சட்டென சுதாரித்த நிலா, ஆமா, எனக்கு ஒரு குச்சி ஐஸ் மட்டும் வாங்கித்தாங்க என்றாள் மெலிதாக புன்னகைக்க முயன்றபடி. இருவரும் அந்த சாலையோரத்து வெளிச்சத்தில் நின்றபடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். கிருஷ்ணன் எதையோ சொல்லி சிரிக்க நிலா தன் கவலைகளை மறைத்து மெலிதாக சிரித்தாள். அந்த நிழல் உருவம். அப்போது அந்த சாலையில் ஒரு விலையுயர்ந்த கருப்பு நிற கார் மெதுவாக வந்து நின்றது. காரின் கண்ணாடியை தாழ்த்தி
எரியும் கண்களுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தது ஆதித்யாதான். அம்மாவை பார்க்க செல்வதாக சொல்லிவிட்டு சென்றவன் நிலாவின் நினைவாக அவள் வீட்டின் பக்கம் சென்றுவிட்டு வந்து கொண்டிருந்தான். அங்கே தன் கட்டுப்பாட்டை மீறி தன் நிலா வேறொருவனுடன் சிரித்து பேசி ஐஸ்கிரீம் சாப்பிடுவதைக் கண்டதும் அவன் ரத்தம் கொதித்தது. கிருஷ்ணன் நிலாவின் கையை லேசாக தொட்டு ஏதோ சொல்ல ஆதித்யாவின் கைகள் காரின் ஸ்டியரிங்கை உடைப்பது போல இறுகின. அவனது முகம் கோபத்தில் சிவந்தது. உனக்கு 4 நாள் கெடு கொடுத்தேன் நிலா, அதற்குள் அவன் கையை பிடித்து சிரிக்கிறாயா? என் காதல் உனக்கு அவ்வளவு மலிவாக போய்விட்டதா என்று அவன் பற்களை கடித்தான். அவன் காரை வேகமாக ஸ்டார்ட் செய்தான். திடீரென டயர்கள் அலற கார் நிலாவையும் கிருஷ்ணனையும் நோக்கி பாய்ந்து வருவது போல் வந்தது. ஆதித்யாவின் கார் அவர்கள் அருகே வந்து உரசுவது போல நின்றது. நிலா பயத்தில் கிருஷ்ணனின் கையை இறுகப் பற்றினாள். அதை பார்த்த ஆதித்யாவின் முகத்தில் தெரிந்த அந்த ஆக்ரோஷம் நிலாவிற்கு மாரியம்மாள் சொன்ன எச்சரிக்கையை மீண்டும் நினைவூட்டியது. ஆதித்யா காரை விட்டு இறங்கப் போகிறானா அல்லது கிருஷ்ணனை தூக்கி எறியப் போகிறானா? பாகம் 9 சந்திப்போம்.